ஹாய், திஸ் இஸ் ஷப்னா ஜெயின். நாங்கள் இன்றைக்கி கப்பல்ஸுக்குள்ளே காணப்படுற ஒரு இஷ்யூவை பற்றி தான் பேச போகிறோம். இது ஒரு கேஸை வச்சு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதாவது ஒரு வைஃப் சொல்கிறாங்க, ஹஸ்பண்ட் வந்து எல்லா விஷயத்துக்கும் நான் அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டு அவரோட அனுமதியோடு தான் செய்யணும்னு நினைக்கிறாரு. குட்டி குட்டி விஷயங்களுக்கு கூட அவர்கிட்ட பெர்மிஷன் எனக்கு வேணும். உதாரணமாக இன்றைக்கி இந்த ட்ரெஸ் உடுக்கவான்னு அவர்கிட்ட கேட்டு தான் நான் உடுக்கணும். நானா விரும்பி ஒரு ட்ரெஸ் எடுத்து உடுத்தாலும் கூட அவர் அதை குறையாக நீ என்கிட்ட கேட்கல, என்கிட்ட கேட்டு செஞ்சிருக்கலாமே அப்படின்று கவலைப்படுற, அதே நேரம் கோவப்படுற ஒரு நபராக காணப்படுறார் அப்படின்னு வைஃப் சொல்றாங்க. ஸோ பொதுவாக இந்த விஷயத்தை நாங்கள் எடுத்து பேசினோமாக இருந்தால், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள 2 பேரும் சேர்ந்து சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுத்து நடைமுறைப்படுத்துறதுல பிரச்சனை இல்லை. பட் இது தண்ட பார்ட்னருக்கு கஷ்டத்தை கொடுக்குமாக இருந்தால், தன்னை ஒரு கண்ட்ரோலுக்குள்ள வச்சு கொள்றாரு அப்படின்னு தண்ட பார்ட்னர் உணர்வாராக இருந்தால் அது எங்கட உறவுக்குள்ள சிக்கல்களை உண்டு பண்ணும். உதாரணமா இது ஒரு பாசிட்டிவாக நாங்கள் எடுத்துக்கொண்டா, தண்ட ஹஸ்பண்ட் தண்ட எல்லா விஷயத்துலையுமே பங்கு கொள்ள விரும்புகிற ஒரு நபராக காணப்படுறாரு அப்படின்னு நாங்கள் யோசிக்கலாம். பட் அதே ஓவராக போய் எல்லா விஷயத்துலையும் அவங்க முறைப்பட்ட விஷயம் என்னன்னு சொன்னா, ட்ரெஸ் கூட எனக்கு விரும்பினமா எனக்கு உடுக்கலாம், மற்ற விஷயங்கள் அவர் வந்து இன்வால்வ் ஆனதுக்கு பிரச்சனை இல்லை, அட்லீஸ்ட் அந்த விஷயத்த கூட ஏண்ட விருப்பப்படி எனக்கு செய்யலாதா அப்படின்ற கொஸ்டின் தான் அவங்க முன் வச்சது. ஸோ இந்த அடிப்படையில பார்க்குற நேரம் இது உண்மையாவே ஓவராக தண்ட சுயத்துக்குள்ள இன்வால்வ் ஆகிற ஒரு பர்சனாகத்தான் அந்த ஹஸ்பண்ட் காணப்படுறாரு. ஸோ தண்ட வைஃபுக்கும் விருப்பங்கள் இருக்கு, அவங்களுக்கும் தேவைகள் இருக்கு, அவங்களுக்கு ஒரு பர்சனாலிட்டி இருக்கு. ஸோ அதெல்லாத்தையும் வச்சு தான் நாங்கள் ஒரு பர்சனோட வாழ்றதுக்கோ தண்ட தேவைகளை பூர்ணப்படுத்தவோ நாங்கள் முற்படணும். அது இல்லாமல் தனிப்பட்ட ஒருத்தட விருப்பத்தை மட்டும் மையமாக கொண்டு நாங்கள் வாழ்க்கையை அமைச்சு கொள்வமாக இருந்தால் அது ஒருத்தட சந்தோஷத்தை தான் முன்வைக்கும். அடுத்தால் உள்ளுக்கே சஃபர் ஆகி கஷ்டப்பட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வாழக்கூடிய ஒரு நிலையை தான் எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ கண்ட்ரோலுக்குள்ள இருக்கிறது பிரச்சனை இல்லை. பட் அது வந்து அடுத்த எங்களோட பார்ட்னரை கஷ்டப்படுத்தி அவங்களுக்கு விருப்பம் இல்லாம நாங்க எங்களோட கண்ட்ரோலுக்குள்ள அவங்க வச்சு கொண்டு இருக்கிறது உண்மையாவே பொருத்தம் இல்லை. 2 பேரும் சேர்ந்து முடிவுகள் எடுக்கலாம். இப்போ ஒரு ட்ரெஸ் போடுறதாக இருந்தா இந்த ட்ரெஸ்ஸை உடுத்தா நல்லமா இல்லையான்னு டிஸ்கஷனினூடாக நாங்க ஒரு முடிவை எங்களோட பார்ட்னருக்கு எத்தி வைக்கிறது வேற, இதுதான் என் முடிவு, நீ இதைத்தான் செய்யணும் அப்படின்னு சொல்றது வேற. ஸோ இந்த டிஃபரன்ஸ் வித்தியாசத்தை நாங்கள் புரிஞ்சு கொண்டோம்னு சொன்னா எங்களுக்கு இந்த இந்த உறவுகளுக்கு இடையில இந்த மாதிரியான இஷ்யூஸ் வராது. ஸோ நீங்க கண்ட்ரோலா வச்சு கொண்டு இருக்கிறீங்களா, இப்படி இல்லாட்டி உண்மையான பாசத்தினால ஓவரா பொசசிவா இருக்கீங்களா அப்படின்ற விஷயத்த 2 பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி சரியான முடிவுகள் எடுக்கக்கூடிய மாதிரி அமைச்சு கொண்டோம்னா எங்களோட கப்பலுக்குள்ள இருக்கிற இந்த முரண்பாட்டு நிலைமையை அல்லது இந்த இஷ்யூவை எங்களுக்கு மினிமைஸ் பண்ணி கொள்ளலாம் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.